Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic chapter 3, creating chart in Excel 2013. The title of the topic, components of a chart. So basically நம்ம ஒரு chart நம்ம யூஸ் பண்ணனும். chart என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிக்கிட்டு அந்த சார்ட்டை டிசைன் பண்ணனா என்னென்ன மாதிரியான காம்போனன்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். சரிங்களா? பேசிக்கா ஒரு காம்போனன்ட் ஆஃப் சார்ட் என்னன்னா the huge datas, ஒரு ஹை லெவல் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு அப்படினா அந்த ஹை லெவல் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால the huge amount of dataஸை pictorial representations of values நம்ம சேஞ்ச் பண்ணா, that means ஒரு சார்ட்டை கன்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். A chart is the pictorial representations of data. So அப்ப கொடுத்திருக்கிற ஒரு டேட்டாஸை pictorial representationsக்கு நம்ம கொண்டு போகும்போது அந்த பார்ட் ஆஃப் வர்க் என்ன பண்ணுது, என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்க்காக தான் ஸோ நம்ம சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேட்டா. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சார்ட்டை டிசைன் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். நவ் the most of these components are customizable and hence you can make desired change to their setting and enhance the quality of your chart. So நம்ம சார்ட்டை ஒரு கஸ்டமைஸ் ஓரியன்டா நம்ம டிசைன் பண்ணனும் அப்படினா there are many component யூஸ் பண்றோம். அந்த many component நம்மளுடைய டிசிஷன் பேசிஸ்ல நம்ம டிசைடட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸா தான் நம்ம செட் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு தேவைனா நம்ம செட் பண்ணிக்கலாம், இல்லனா அது தேவையில்லை அப்படினா அந்த காம்போனன்ட்டை நம்ம என்ன பண்ண தேவை, யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கான செட்டிங்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் சார்ட், நம்மளுடைய சார்ட் ஏரியாக்குள்ளார அதுக்கான ஆப்ஷன் செட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான சார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது? இன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா டேபிள். ஸோ நம்ம சார்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான். டேபிள், தட் மீன்ஸ் டேட்டா டேபிள் தான் அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ வேல்யூஸே இல்லாமல் நம்மளால் சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் யர் சார்ட் இஸ் த டேட்டா டேபிள். இட் ரெஃபர்ஸ் டு த செட் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் ஃப்ரம் விச் த சார்ட் இஸ் டெரைவ்ட். ஸோ ஒரு சார்ட்டை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், தட் மீன்ஸ் செட் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த செட் ஆஃப் டேட்டாஸை எதை பேஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா டேபிள் வச்சு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த axis, x axis and y axis. So x axis is the vertical, x axis is the horizontal axis of chart. நம்மளுடைய chart உடைய horizontal axis தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய x axis. Is the x axis is also called the category axis. So x axis horizontal placesல நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த x axis another நேமா நம்ம டிஃபைன் பண்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா category axis அப்படின்னு சொல்றாங்க. The same as y axis. So y axis is the vertical axis of the chart. நம்ம chart உடைய vertical part of view ல நமக்கு ஷோ ஆகுது எதுன்னு பார்த்தீங்கன்னா y axis. It's a y axis also called, that means it is also known as the value axis. It is also known as the value axis. ஓகேங்களா? So the x axis and a y axis. Then next one component is the chart title. Next one component is the chart title. ஒரு சார்ட்டை நம்ம மெயினாக டிசைன் பண்ணணும். ஒரு சார்ட்டை வியூவை நம்ம பார்த்ததுமே இந்த சார்ட் இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஈஸியஸ்ட் வேல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் டைட்டில் தான். ஸோ இந்த டாப் ஆஃப் த போர்ஷனில் நமக்கு வியூ ஆகும். ஸோ சார்ட்டுடைய டைட்டில் பார்த்ததுமே இந்த சார்ட் இந்த பர்பஸ்க்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் யூஷுவலி பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த சார்ட். இட் ஹெல்ப் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் what the chart represent. ஸோ இந்த சார்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அதை பார்த்த உடனே. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் டைட்டில். ஸோ ஆக்சிஸ் டைட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கான ஆக்சிஸ் டைட்டிலை இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2D காம்பனண்ட் இருந்தால் 2D ஆக்சிஸ், 3D காம்பனண்ட் இருந்தால் 3D ஆக்சிஸ். ஓகேங்களா? 2D டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா
2 axis, that means x axis and y axis. 3D dimensionல நீங்க ஒரு சார்ட்டை டிசைன் பண்றீங்க அப்படின்னா by using x y z axis. ஓகேங்களா? So now consider this axis title. It is the title given than axis. So axis கான title name நம்ம ஸ்பெசிஃபை பண்றீங்க. And first 2D graph has two axes, that is x and y. And then 3D has three dimensional graph. சரிங்களா? 3 dimension has 3 axes, that is x y z. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் நம்ம என்ன செட் பண்ண போறீங்க, அந்த நேம் செட்டிங்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க. The next one is the chart area. Next one is the chart area. So the overall chart component எல்லாமே உங்களுக்கான part of settings குள்ளார, ஒரு part of rectangular boxes குள்ளார அசைனா இருக்கிற areas of location component தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த chart area. So சார்ட்டுக்கான எல்லா பார்ட்ஸும், that means data table, x axis, y axis, chart title, axis title, plot area, legend, grid line and data label, இது எல்லாமே உங்களுக்கான part of rectangular boxes குள்ளார அசைனா இருக்கிற அந்த part தான் என்னன்னா chart area அப்படின்னு சொல்றாங்க. It refers to the area within which all chart component are placed. So எல்லா காம்போனன்ட்டும் எதுக்குள்ளார இருக்கு, இந்த chart area குள்ளார இருக்கு. Then often it is surrounded by a border. So அதை surrounded என்ன பண்ணியிருக்காங்க, அவுட்டர் சைடில் ஒரு பார்டர்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஏரியாவுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாட் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாட் ஏரியா. ஸோ பிளாட் ஏரியா எந்த பர்பஸ்க்காக, என்ன மெயின் யூசேஜுக்காக யூஸ் பண்ணுறதுனா எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ்க்காக. ஸோ அந்த எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கான பவுண்டட் ஏரியா எது, த ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் பவுண்டட் ஏரியா எது அப்படின்றத எக்ஸ் சார்ட்டுடைய representations உங்களுக்கு பவுண்ட் பண்ணியிருக்க பார்ட் தான் எதுனா இந்த plot area. It's the rectangular area bounded by the two axes, for example x and y. So y and x and y axis குள்ளார பவுண்டட் ஆயிருக்கிற அந்த பார்ட்ஸ் தான் இது உங்களுக்கான plot area. So இந்த plot ஏரியாவை என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ரெக்டாங்குலர் பேசிஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. The axis, that means the x axis and y axis define the two sides of the rectangular plot area. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். சரிங்களா? The next one is the legend. The legend is the identifying the data series. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த டேட்டா டேபிளில் இருக்கிற வேல்யூஸை சீரியஸ் பேசிஸில் டிஃப்ரெண்ட் கலர் அண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்ட் ஆப்ஷன் தான். நவ் இட் ஐடென்டிஃபை த டேட்டா சீரியஸ். A unique color or pattern is assigned to each data series to make it easier to distinguish them visually. ஸோ நம்ம விஷுவலாக அதை பார்க்குறதுக்காக கலர் பேசிஸ் ஆகும் அண்ட் பேட்டர்ன் பேசிஸ்ல உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த லெஜண்ட் வந்து அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரிட் லைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரிட் லைன். ஸோ இந்த கிரிட் லைன் ஆப்ஷன் வைஸ் ஹரிசாண்டல் கிரிட் லைன் அண்ட் வெர்டிக்கல் கிரிட் லைன் இருக்குது. என்னது, ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் கிரிட் லைன் இருக்குது. தட் மீன் எக்ஸ் ஆக்சிஸ் பேசிஸில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற ஆக்சிஸ் லைன் எல்லாமே என்னென்னா ஹரிசாண்டல் கிரிட் லைன். வெர்டிக்கல் பேசிஸில் ஈச் அண்ட் எவ்ரி சீரியஸ் பேசிஸில் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற லைனாக உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கான வெர்டிக்கல் கிரிட் லைன். த லைன் ரன் அக்ராஸ் த பிளாட் area from each category on the x axis and from each value on the y axis. So the grid line, the run across the plot area from each category. So over categories basis, that means series basis la ஒரு values and then உங்களுக்கான value basis la ஒரு categories தான் நீங்க select பண்றீங்க அப்படின்னா x axis categories axis னு சொல்லுவோம், y axis வந்து value axis னு சொல்லுவோம். ஸோ இதை பேசிஸில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அக்ராஸாக ஒரு லைன்ஸ் தான் ட்ரா பண்ணுவாங்க. இந்த லைன்ஸ் தான் என்னென்னா கிரிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூ கேன் சூஸ் வெதர் த டிஸ்பிளே தம் ஆர் நாட். ஸோ இந்த கிரிட் லைன் உங்களுக்கு தேவைப்படும், ஷோ ஆகணும் ஆர் ஷோ ஆகக்கூடாது. உங்களுடைய சார்ட் ஆஃப் த ஏரியாக்குள்ளார ஷோ ஆகணும்னாலும் ஷோ ஆக வேண்டாம் அப்படின்றது டிசைட் பண்ணுறது. யூ கேன் சூஸ் வெதர் டு டிஸ்பிளே தம் ஆர் நாட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், தே மேக் இட் ஈஸியர் to identify the value of each data point on the chart. உங்களுடைய chart ஏரியாக்குள்ளார exacted accurate of values of y axisல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா by using this
y-axis grid line. That means vertical grid line or horizontal grid line option. Okay, then next one is the data label. This is the last and final component of your chart. Okay, this is the data label. So the data label enna purpose kaga use பண்றாங்க அப்படினா you can identify the correct data value. Identify the correct data value. So உங்களுக்கான data table ல கொடுத்திருக்கிற values உங்களுக்கான chart locations ல, that means a label that provide additional information about the data point. A label that provide additional information about a data point and a chart. நம்மளுடைய chart positions ல என்னது ஒவ்வொரு values என்னென்ன range அப்படின்றத exact accurate values உங்களுக்கான values informations கொடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த data label. ஓகேங்களா? Then next one is the image of the chart. Next one is the image of chart. This image is identified as top of the title, chart title, x-axis title, y-axis title. This is the legend to identify the different colors. This is the data table. Then to marking the data label. This is the horizontal grid line. This is the vertical grid line. This is the vertical grid line. This is the component of your chart. Now go to discuss with one by one. This is the part of the area chart. The area charts are run from the data table and the value of buzzels, cars, drug and tolls. சரிங்களா? So ஒவ்வொரு informations உங்களுக்கான data table identify பண்றீங்க and then the value of the represent the series base, the data series 1, sales in year 1, sales in year 2. சரிங்களா? Then next one is the horizontal axis major grid line. Then horizontal x-axis title, x-axis கான title and then y-axis கான title vertical axis and the y-axis கான vertical axis title. சரிங்களா? This is the data table கான portion 0 ல இருந்து 450 வரைக்கும் ranges உங்களுக்கு analyze ஆகுது. Vertical axis grid line. சரிங்களா? Then horizontal axis grid line, two portions of grid line உங்களுக்கு செட் ஆயிருக்கு. Vertical values of axis, horizontal value of axis. சரிங்களா? Then table of the top of the position ல உங்களுக்கு ஷோ ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா sales of ties in year 1 and year 2. This is the chart title. Sales of the ties in year 1 and year 2 is the chart title. It is representing the, is very identifying this chart. Then next one is the horizontal axis, vertical axis title name. ஓகேங்களா? Horizontal title name and vertical title name. Then after you can select this entire chart area, that means chart area. So the rectangular box உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா? So the rectangular boxes தான் உங்களுக்கு ஓவரால் காம்பனன்ட் எல்லாமே உங்களுக்கான சார்ட் உடைய காம்பனன்ட் எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிருக்கும். எதலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சார்ட் ஏரியாக்குள்ளார. That means data table, x-axis, y-axis, chart title, axis title, chart area of the component in plot area, legend, grid line and data label. சரிங்களா? இது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். So the next one is the data table of the series, that means legend. So the legend நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வித் லெஜெண்டோட உங்களுக்கு டேட்டா டேபிள் வேணுமா, வித்தவுட் லெஜெண்டோட உங்களுக்கு டேட்டா டேபிள் வேணும். ப்ளூ கலர் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன் இயர் 1, ரெட் கலர் மார்க்ஸ் ஆர் இஸ் த சேல்ஸ் இன் இயர் 2. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கான டேட்டா லேபிள்ஸ் அசைன் ஆகுது. சரிங்களா? டேட்டா லேபிள்ஸ், தட் மீன்ஸ் உங்களுக்கான லெஜெண்ட்ஸ் செட் ஆகுது. ஓகேங்களா? தென் யூ கேன் கோ டு செட் த கிரிட் லைன், வெர்டிக்கல் கிரிட் லைன் and then horizontal grid line, vertical grid line and then horizontal grid line. Horizontal grid line உங்களுக்கான x axis க்கு linear இருக்கும், vertical grid line உங்களுக்கான vertical axis க்கு linear இருக்கும். ஓகேங்களா? then last one is the data label. So each and every values பார்த்தீங்கன்னா உங்களுக்கான top of the values 350, 380, 280, 300, 150, 180, 380, 450 அப்படின்ற ரேஞ்சஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கான டேட்டா லேபிள் செட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு காம்பனண்ட், ஒரு சார்ட் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.